வெல்கம் டு எங்கள் வீட்டு சமையல். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்கள்? எல்லாரும் நலமாக இருப்பீர்கள் என்று நினைக்கிறேன். இன்றைக்கு நான் உங்களுக்காக செய்து காட்ட போகிறது வாழைப்பழ வாய்ப்பன் தான் செய்து காட்ட போகிறேன். இதை செய்து காட்டுறதுக்கு முன்னாடி இந்த சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கொள்ளுங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு புதிய வீடியோக்களும் உங்களை உடனுக்குடன் வந்து சேரும். இப்போ நாங்கள் இந்த வாழைப்பழ வாய்ப்பன் எப்படி செய்யலாம் என்றதை பார்ப்போம். இப்போ நான் வாழைப்பழ வாய்ப்பன் செய்கிறதுக்காண்டி 2 பெரிய வாழைப்பழங்கள் எடுத்து வச்சிருக்கிறேன். நல்ல பழுத்த வாழைப்பழங்களாக எடுங்கோ. இது ரெண்டும் அளந்து பார்த்தனா 350 கிராம் வருது. இப்போ இந்த வாழைப்பழத்தோட 150 கிராம் சீனி சேர்க்கிறேன். அதோட சுவைக்காக வேண்டி ஒரு பிஞ்ச் உப்பு சேர்க்கிறேன். இவ்வளத்தையும் அடிச்சு எடுக்க போறேன். இப்போ இந்த கலவையோட நான் ஒரு 1/4 கப் தண்ணி சேர்க்கிறேன். இதை இப்போ நாங்கள் வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றுவோம். சீனி இதெல்லாம் நல்லபடியாக கரைஞ்சிக்குது. இப்போ இந்த கலவையோட நான் 50 கிராம் துருவிய தேங்காய் துருவல் சேர்க்கிறேன். அதோட 350 கிராம் பச்சை கோதுமை எடுத்து வச்சது நான் அதையும் சேர்க்கிறேன். அதோட 1.5 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்க்கிறேன். உடனே நல்லபடியாக கலந்து விடுவோம். இப்போ இந்த கலவை நான் நல்லபடியாக கலந்துட்டேன். இதுதான் வாய்ப்பனுக்கான பதம். இதை நாங்கள் ஒரு ஃபோயிலால் மூடி 15 நிமிஷங்கள் அப்படியே வைப்போம். இதை இப்போ நான் மூடி வச்சு 15 நிமிஷங்கள் ஆக்கிட்டுது. இதை இப்போ நாங்கள் பொரிச்செடுப்போம். எண்ணெயை கொதிக்க வச்சுட்டேன். எண்ணெயை கொதிச்சிட்டுது. அடுப்பை மிதமான சூட்டில் வச்சு பொரிச்சிடுங்கோ. கையில் எண்ணெயோ அல்லது தண்ணியோ பூசிக்கொண்டு ஒவ்வொரு உருண்டைகளாக போட்டிங்களா சுகமாக போடலாம். இல்லாட்டி கையில் ஒட்டும். இப்போ நாங்கள் அதை போட்டு எடுப்போம். அடுப்பை மிதமான சூட்லேயே வச்சு பொரியுங்கோ. அடுப்பை கூட்டினா வெளியால் கருகிடும். உள்ளுக்குள்ளே அவியாது. அடுப்பை குறைச்சிங்களேண்டா அது நல்லா எண்ணெய் குடிக்கும். இதை 2 பக்கமும் திருப்பி திருப்பி போட்டு பொரியுங்கோ. இப்போ இந்த வாய்ப்பன் எல்லாம் நல்ல வடிவாக பொரிஞ்சு வந்துட்டுது. இதை இப்போ நாங்கள் ரக்கி எடுப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த வாழைப்பழ வாய்ப்பன் எல்லாத்தையும் நல்லபடியாக சுட்டு எடுத்துட்டேன். டேஸ்ட் பண்ணியும் பார்த்துட்டேன். நல்லா சுவையாக வந்திருக்கு. கண்டிப்பாக நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கோ. எப்படி இருக்குன்னு சொல்லி உங்களோட கருத்துக்களை இன்பாக்ஸுக்குள்ளே சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குமென்று நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கோ, ஷேர் பண்ணுங்கோ, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ. மறக்காமல் அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி விடுங்கோ. நான் உங்களை இன்னும் ஒரு புதிய வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி.